अविदित विषयांतरशटारे उपनिषदा उपगानमात्रभोगः अपि च गुणवदात्तते गसेषी मधुरकविर्हृदये ममाविरस्तु வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாமென்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். சிறியப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களை 12 என்னும் சொல்லுவோம், 10 பேர் என்னும் சொல்லுவோம். 12 பேர் அப்படின்னு சொன்னால் பொய்கையார் புதத்தார் பேயார் புகழ்மழிசை ஐயன் அருள்மாறன் சேரலர்கோன் துய்யப்பட்டநாதன் அன்பர்தாள் தூளி நற்பானன் நற்கலியன் இதுவர் தோத்த தடைவாமிங்கு அப்படிங்கிற பாசுரத்தின் பிரகாரம் பொய்கையாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமிழிசையாழ்வார் நம்மாழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டரடிப்புடியாழ்வார் திருப்பானாழ்வார் திருமங்கையாழ்வார் இந்த 10 பேரும் பிரதமாவதியிலே இருந்தவர்கள். பிரதமாவதி என்னால் எம்பெருமானையே எல்லாமாக கொண்டிருந்தவர்கள் இந்த 10 பேர். சரமாவதின்னு சொல்லப்படுகிறதான என்னுடைய ஆச்சாரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியரே நமக்கு எல்லாம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருவர். ஒன்று மதுரகவி ஆழ்வார், மற்றொன்று ஆண்டாள். ஆச்சாரிய அபிமான நிட்டையிலே எழுந்துள்ளிருந்தவர் தான் மதுரகவி ஆழ்வார். அந்த மதுரகவி ஆழ்வாரை கொண்டாடுகிற பொழுது மணவாள மாமுனிகள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாசுரம். ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த சிறாரும் சித்திரையில் சித்திரை நாள் வந்துதித்த நாள்களிலும் இந்த உலகோர் குறைப்போம் யாம். ஏறார் மதுரகவி, ஏறார் மதுரகவின்னு தெரிவித்தார். ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த, இந்த உலகத்திலே வந்துதித்தாரு. மற்றைய ஆழ்வார்கள் வந்துதித்த பெருமையை காட்டிலும் மதுரகவிகள் வந்துதித்ததான திருநள்ளாள் இருக்கே அது ரொம்ப முக்கியம். ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த, இந்த உலகத்திலே வந்து உதித்தார். எந்த திருநக்ஷத்திரத்திலே? சீராரும் சித்திரையில் சித்திரை நாள். சீராரும் சித்திரையில் சித்திர நாள். சித்திர மாசத்திலே சித்திர திருநக்ஷத்திரத்திலே அவதரித்தவர் சுவாமி மதுரகவி ஆழ்வார். மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உத்ததமக்கென்ன நெஞ்சே ஓர். மத்துள்ள ஆழ்வார்கள், மற்ற 10 பேர் அவதாரம் பண்ணியிருந்தார்களே, இவர் அவதாரம் பண்ணது ஏறார் அப்படின்னு சொன்னா ரொம்ப சிறப்பு மிக்கன்னு அர்த்தம். ஏறார் மதுரகவி இவ்வுலகில் வந்துதித்த, ரொம்ப உயர்ந்ததான மதுரகவிகள் அவர் அவதாரம் பண்ணினது சித்திரையில் சித்திரை நாள். மத்துள்ள ஆழ்வார்கள், இவரை தவிர இருக்கக்கூடிய மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் வந்துதித்த நாள்களிலும், அந்த திருநக்ஷத்திரங்களை காட்டிலும் எது உயர்ந்தது? மத்துள்ள ஆழ்வார்கள் வந்துதித்த நாள்களிலும் உத்ததெமக்கு என்று நெஞ்சே ஓர். உத்ததெமக்கு, இந்த திருநக்ஷத்திரம் தான் ரொம்ப உயர்ந்தது, இதுதான் நமக்கு முக்கியமானது, இந்த திருநக்ஷத்திரத்தை தான் நாம் போற்ற வேண்டும் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய சித்திரையில் சித்திரநாள்ங்கிற திருநக்ஷத்திரத்தை கொண்டாடுகிறார் மணவாள மாமுனிகள். ஏன்னா 3 பாசுரங்கள் 3 நாள் விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் நேத்தி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நத்தமிழால் நூல் செய்து நாட்ட உயித்த அப்படிங்கிற, அதாவது மத்திமமாம் பதம் போல் அப்படிங்கிற பாசுரத்தை முத நாள் விண்ணப்பம் பண்ணேன். இன்றைய நாளில்
இந்த சித்தரையில் சித்திரநாள் அப்படின்னு சொல்லப்படுகிற 25வது பாசுரம் மணவாள மாமனிகளுடைய உபதேச ரத்னமாலையில் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த சித்தரையில் சித்திரநாள் என்பது மற்ற ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணி இருக்கக்கூடிய திருநட்சத்திரத்தை காட்டிலும் உயர்ந்தது. ஏன் என்றால் அவர் சரமாவதியிலே நின்றார். சரமாவதி நேதிக்கே சொன்னேன், பிரதமாவதி சரமாவதியில 2 உண்டு. பகவானை பத்துவது அப்படிங்கிறது நேரடியா போய் பெருமாளை பத்துறது. ஆச்சாரியரை பத்துவது, இந்த பகவானு தான், இந்த பகவான் வேற யாரும் இல்லை, எனக்கு ஆச்சாரியனா வந்திருக்கார் அப்படின்னு நினைக்கிறது. அது ரொம்ப, அந்த நிலையெல்லாம் ரொம்ப உயர்ந்த நிலை. அது ஆச்சாரியனை பகவானாக நினைக்கக்கூடிய நிலைங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை. அது சாமான்யமா அத்தனை தூரம் வந்துடாது. ஏன்னா அவர்கள் மேல முதல்ல நமக்கு நம்பிக்கை ஏற்படணும் இல்லையோ. அது ஏற்பட்டு அவர்களுடைய அனுஷ்டானத்தை பார்த்து, அவர்கள் இருக்கக்கூடிய இருப்பை பார்த்து, அவர்கள் மேல ஒரு பிரியம் பிரதிபத்தி ஏற்படுகிறதுன்னு சொன்னா அது ரொம்ப உயர்ந்த நிலை. அதனாலதான் அதை உபாயங்களுக்குள்ளே கடைசியான உபாயமாக ஏன்னா ரொம்ப அந்த நிலை, அந்த நிஷ்டைங்கிறது ரொம்ப வசதி. அதை தான் இவ்விடத்திலே மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். 10 பேரை காட்டிலும் இவருக்கு தான் ரொம்ப பெருமை. அதை மற்றொரு இடத்துல அதாவது சீவச்சன பூஷணம்ங்கிற கிரந்தம், பிள்ளை லோகாச்சாரியர் அருளி செய்திருக்கிற கிரந்தத்திலே இந்த மணவாள மாமுனிகள் அதாவது மதுரகவி ஆழ்வாரை கொண்டாடுகிற பொழுது பிள்ளை லோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு சூர்ணையாலே தெரிவிக்கிறார். உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை சொல்லுவார் 10 பேர் உண்டிரே, அவர்கள் பாசுரங்கொண்டன்னு இவ்வர்த்தம் அறுதியிடுவது. அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே, அவர் பாசுரங்கொண்டு இவ்வர்த்தத்தை அறுதியிடக் கடவது. இத்தனை ஆச்சரியமான சொற்கள் பாருங்க. இதை நம்ம பார்த்துட்டோம்னா ரொம்ப ஆனந்தமா இருக்கும். என்னவோ சொல்லியிருக்காரு, ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தையும் சொல்லுவார்கள் 10 பேர் உண்டிரே. 10 பேர் சொல்லுவாராம், ஏதோ சொல்லுவாளாம். அது என்னங்கிறது பார்ப்போம். உண்ட போதுன்னா என்ன, உண்ணாத போதுன்னா என்னன்னு பார்க்கணும். உண்ட போது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் 10 பேர் உண்டிரே, அவர்கள் பாசுரங்கொண்டு அன்று இவ்வர்த்தம் அறுதியிடக் கடவது. அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே, இவர் பாசுரங்கொண்டு இவ்வர்த்தத்தை அறுதியிடக் கடவது. அப்படின்னா உண்ட போது உண்ணாத போது நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பிட்ட போது சாப்பிடாத போது அப்படின்னு விடுவோம். உண்ட போதுன்னா பகவானுடைய அனுபவம் கிடைக்கிற பொழுதுன்னு அர்த்தம். பகவானுடைய அனுபவம் கிடைக்கிறதா. 10 பேர் ஆழ்வார்கள் இருக்காளோ இல்லையோ, கீழே சொன்னேனோ இல்லையோ, 10 பேர் பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிஷி ஆழ்வார் துவாபரகத்தில் அவதாரம் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்மாழ்வார் கலியுகம் தொடக்கமாக நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், 6 ஆழ்வார்கள் கலியுகம் தொடங்கி மற்ற 4 ஆழ்வார்கள் துவாபரயுகத்தில் அவதாரம் பண்ணிட்டா. இவாலாம் என்ன பண்ணுவாளா, பகவத அனுபவத்தை பண்ணுவர்கள். பகவத் அனுபவம்னா பகவானை துதிப்பது, அவனை சிந்தனம் பண்ணுவது, சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும்னு முக்கரணங்களாலும் எம்பெருமானை கொண்டாடுபவர்கள் இந்த ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள் பகவானை அனுபவிக்கிற பொழுது இவர்களுக்கு ரொம்ப ஆனந்தம். அப்பா பகவான் எவ்வளவு, எத்தனை ஆனந்தமா இருக்கான், எத்தனை திருமேனி அழகா இருக்கு, அவனுடைய கல்யாண குணங்கள் எப்படி இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு திவதேசத்துக்கும் போய் சேவித்தா அங்க ஒரு கல்யாண குணங்களை அவர்கள் சேவிக்கிறார்கள், பிரார்த்தத்தை பெறுகிறார்கள், பகவானை அனுபவிக்கிறார்கள். ஆழ்வார்னு சொன்னோம்னா நம்ம ஆழ்வார் தான் தன்னுடைய பிரபந்தத்தில பல இடங்கள்ல நாயிகாபாவம், தான் தன்னை ஒரு நாயகியாக பாவித்து கொண்டு பாசுரங்கள் எல்லாம் பாடியிருக்கார். திருவரங்கத்துக்காக பாடுற போதே கூட கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள், கண்ணநீர் கைகளால் இறைக்கும், சங்கு சக்கரங்களென்னே கைகூப்பம், தாமரை கண்ணன்னே தளரும், எங்கனேதரிக்கே நுண்ண விட்டுண்ணும் இருநிலம் கைதொடாவிருக்கும், செங்கையல்வாய் நீ திருவரங்கத்தாய் இவள் தரத்தின் செய்யின் நாய் அப்படின்னு ஆச்சரியமான பாசுரம். 7ஆம் பத்து 2ஆம் திருவாய்மொழியிலே நாயகியாக தன்னை பாவித்துக் கொள்ளுகிறார் ஆழ்வார். பராங்குஷன் அதாவது நம்மாழ்வார் தான் தன்னை நாயியாக பாவித்துக் கொண்டார் என்னால் அதுக்கு என்னன்னு பேரு அப்படின்னா அது பராங்குஷ நாயகின்னு பேரு. பரகாலன்னு சொல்லப்படுகிற திருமங்கை ஆழ்வார்,
அவர் தான் தன்னை நாயகியாக பாவித்துக் கொண்டார் என்னால் அதுக்கு என்ன பேரு? பரகால நாயகின்னு பேரு. ஆஹா, பராங்குஷ நாயகி, பரகால நாயகி. குலசேகர பெருமாளுக்கு உண்டு. அவர் ஒரே ஒரு பதிகத்துல மாத்திரம் தான் தன்னை நாயகியாக பாவித்துக் கொண்டு அவளும் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். ஆஹா, பொதுவா பார்த்தோம்னா பலவிடங்களிலே நாயிகா பாவம்னா நம்ம ஆழ்வாருக்கும் திருமங்கை ஆழ்வாருக்கும் உண்டு. தன்னை ஒரு நாயகியா நினைச்சுடுவா, பகவானு புருஷோத்தமனாக நினைத்து கொண்டு அவனோடு சேர்ந்து பேசுறது, ஆனந்தப்படுவது, பேசுவது, கொள்ளுவது, பழகுவது இதெல்லாம் நினைத்து அவனுடைய பிரபாவங்களை நினைத்து கொண்டு பாட ஆரம்பித்து விடுவர்கள். ஆரம்பிச்சுட்டா பகவத அனுபவம் ஏற்படும். இந்த பகவத அனுபவம் ஏற்படுகிற பொழுது அதுக்கு தான் உண்ட போதுன்னு அர்த்தம். இப்ப பகவானே நீ வா வா வான்னா சரி, பகவான் வருகிறாரான்னு பார்த்தா பகவான் எங்க வரப்போறார்? அவரும் இருக்கார். அப்ப அவர்கள் அனுபவம், அந்த பகவானை நினைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய அனுபவம் ஏற்படுகிறது. இவா உடனே என்ன பண்ணுவா? பகவானை பார்த்து எனக்கு மோட்சத்தை எப்ப கொடுத்து விடுவாயோ அப்படின்னு கேட்டுடுவா. பகவானை பார்த்து எனக்கு மோட்சம் எப்ப கொடுப்பே அப்படின்னு கேட்டுருவார். பெருமாள் பார்ப்பார், இது என்னது, நம்ம பழகிறதுக்காக நம்மளோட ஆனந்தப்படுவான் பகவத் அனுபவத்தை பெருமான்னு பார்த்தா மோட்சத்தை கேட்கிறானே. இப்ப மோட்சத்தை கேட்டுட்டா பெருமாள் கூட்டிட்டு போய் ஆகணும் இல்லையோ. கூட்டிட்டு போகணும்னா அவர் இவரை எதுக்காக இங்க படைச்சிருக்காரோ அது முதல்ல தெரிஞ்சாகணும் இல்லையோ. அந்த இங்க வைத்துக்கொண்டு இவரை வைத்துக்கொண்டு எத்தனையோ காரியங்களை சாதிக்க வேண்டியிருக்கு. அந்த நேரத்துல போய் இவர் என்ன சிவகுண்டம் கொண்டு போ, சிவகுண்டம் கொண்டு போ அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? அப்ப அவர் பெருமாள் தான் அந்த அனுபவத்தை தவிர்க்கிறார். தவிர்த்துட்டா உண்ணாத போது பகவத் அனுபவம் இல்லை. பகவான் கூட அனுபவம் இருக்கிற பொழுது உண்ட போது, பகவானுடைய அனுபவம் இல்லாத போது உண்ணாத போது. அப்ப உண்ட போது என்ன பண்ணுவான்னா, ஆஹா இமையோர் தலைவா, எத்தனை பெரிய பெருமாள், நீதான் என்ன பண்ற, இந்த உலகமே ஆனந்தமா இருக்கு அப்படி இப்படி நீ சொல்லு. பெருமாளை ஒரே கொண்டாட்டம், புலிக 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 போயித்து வள்ளுயிர் சாபம். எவ்வளவோ பெருமாளை ஆனந்தமா கொண்டாட ஆரம்பிச்சிருவா, பெருமாளை புகழ ஆரம்பிச்சிருவா, ஒரே கொண்டாட்டம். இந்த அனுபவம் ஏற்பட்டதுன்னா இது முடிஞ்ச உடனே ஒரே துக்கம் வரப்போறதுன்னு அர்த்தம். பெருமாள் மறைஞ்சு விடுவார். மறைஞ்சு விட்டார்னா இவாளுக்கு ஒரே துக்கம் ஏற்பட்டுடும். துக்கம் ஏற்பட்டா கடியன் கொடியமால் ஆயினும் என் நெஞ்சம் கொண்ட வடியன் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப கடுமையான ஆள் இந்த ஆள். இந்த ஆள் இருக்காரு ரொம்ப மோசமான ஆள். இவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான். பெருமாளை வைய ஆரம்பிச்சுடுவா. பெருமாளை வையறதும் வைவா, பெருமாளை கொண்டாடுறதும் கொண்டாடுவா, அவனை அனுபவிக்கிறதும் அனுபவிப்பா. இதெல்லாம் யாருக்கு உண்டுன்னா நம்ம போல சாமானியர்களுக்கு அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நமக்கு என்ன பிரதானம் என்ன அப்படின்னா, நன்னா உடுத்திக்கணும், நன்னா சாப்பிடணும், நன்னா பகட்டா மேலும் கீழ் அலையணும், இவ்வளவுதான் நமக்கு. ஆனா அவர்களுக்கு பகவத அனுபவத்தை மாத்திரமே பார்க்கக்கூடிய பரமசிரேஷ்டர்கள் அவர்கள் ஆழ்வார்கள். அப்ப உண்டபோது என்னால் பகவத அனுபவத்தை பெற்றுவிட்டார்களே ஆனால் ஒரே ஆனந்தம். அந்த பகவத அனுபவம் நீங்கி போயிட்டு என்று சொன்னால் உடனே துக்கம். அப்ப உண்ணாத போது அவ என்ன சொல்லுவா? பகவான கொடியன்னு சொல்லுறா, கடியன்னு சொல்லுறா. அவனை அனுபவத்தை கிடைக்காத பொழுது அவனை வைய ஆரம்பித்து விடுகிறார்கள். அதுதான் உண்ணாத போது. அப்போ அனுபவத்தின் போது ஒண்ணு சொல்றா, பெருமாளை கொண்டாடுறா. அனுபவம் இல்லாத பொழுது அவனை கொண்டாட மாட்டார்கள், திட்டுவார்கள், ஏசுவார்கள். அதான் உண்டபோதொரு வார்த்தையும் உண்ணாத போதொரு வார்த்தையும் சொல்லுவார் 10 பேர் உண்டிரே. 10 ஆழ்வார்களுக்கு இதேதான் வேலை. பகவான அனுபவத்தின் போது ஒண்ணு சொல்லுவா, அனுபவம் இல்லாத போது மொத்தம் சொல்லுவா. ஆனா அவர்கள் பாசுரத்தை கொண்டு, இந்த 10 பேருடைய பாசுரத்தை கொண்டு இவ்வர்த்தம், அந்த இடத்துல முக்கியமான அடிக்கோடு போட்டுக்கோங்க. திரும்ப ஒரு தடவை சொல்றேன். உண்ணபோதொரு வார்த்தை, உண்ணாத போது உண்டபோதொரு வார்த்தை, உண்ணாத போதொரு வார்த்தை சொல்லுவார் 10 பேர் உண்டிரே. அவர்கள் பாசுரம் கொண்டு அன்று இவ்வர்த்தம் அறுதியிடுவது. இது முதல்ல. இரண்டாவது, அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே. அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே. அவர் பாசுரம் கொண்டு இவ்வர்த்தம் அறுதியிட கடவுது. 2 இடத்துலையும் இவ்வர்த்தம் இவ்வர்த்தம்னு போட்டிருக்கு. அப்ப உண்ட போது சொல்லியாச்சு, உண்ணாத போது சொல்லியாச்சு. ஒரு பக்கம் ஆனந்தம், மற்றொரு பக்கம் துக்கம். அவனை திட்ட ஆரம்பிச்சிருவான். இதுதான் ஆழ்வார்கள். சரி, ஒரேடியா இப்ப நமக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்துல போய்
யாரானும் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரே ஆனந்தமா இருக்கேன், இன்னைக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கேன். அப்ப என்ன பண்ணணும்? ஆனந்தமா இருக்கேன், ஏதாவது கொடுங்களேன், சம்பரோக்ஷணத்துக்காக வந்திருக்கோம், ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னா ₹1,00,000 காசோலை எழுதி கொடுத்துருவார். அடுத்த நாள் நேர போய் அந்த ₹1,00,000 காசோலை திரும்பி வாங்கிட்டு வந்துருவார். சுவாமின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல, நேத்திக்கு ஏதோ அப்படியே பேதலிச்சு போச்சு, அதனால கொடுத்துட்டேன் அப்படின்பா. இப்ப இது லோகத்துல மக்களுக்கு. அப்போ ஒரு பக்கம் கொண்டாட்டம், ஒரு பக்கம் துக்கமா? ஆழ்வார்கள் விஷயத்துல பார்த்தோம்னா காசோலைக்கெல்லாம் இடமே இல்லை. அவளுக்கு காசும் தெரியாது, ஓலைன்னா என்ன, ஓலைச்சுவடி தான் தெரியும் அவளுக்கு, வேற எந்த ஓலையும் தெரியாது. காசுல இல்ல, ஓலை எழுதுவா, நிறைய அச்சு போட்டு அப்படியே எழுதுவா, குத்தி எழுதுவா, அவ்வளவுதான் தெரியும் அவளுக்கு. அவ என்ன பண்ணுவா? உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத ஒரு வார்த்தை சொல்லுவார் 10 பேர் உண்டிரே. அவர்கள் பாசுரம் கொண்டு அன்று இவ்வர்த்தம் அறுதியிடக் கடவுது. இவ்வர்த்தம்னா பாகவத சேஷத்துவம்னு வச்சுக்கோங்க. இவ்வர்த்தம் பகவான் மேல வைத்திருக்கக்கூடிய சேஷத்துவம் அன்னு பாகவதர்கள் மேலே இருக்கக்கூடிய சேஷத்துவம். பரம பாகவதர்கள் இருக்காலும் இல்லையோ அவர்களை பத்தி, ஏன்னா பாகவத நிட்டையில இருக்கணும் இல்லையோ, அந்த அந்த அர்த்தத்தை எங்கே தெரிஞ்சுக்கலாம்னா இந்த 10 பேர் சொல்ற வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்க முடியாதுன்னுட்டார். 10 பேரை வைத்து தெரிந்து கொள்ள முடியாது. எங்கே கண்டோம்? அதாவது எம்பெருமானாருடைய ஆச்சாரியர் பெரிய நம்பிகள், அதாவது மாரணேர் நம்பின்னு மற்றொருத்தர் எழுந்துள்ள இருந்தார். அவர் ஆளவந்தாருடைய சிஷ்யர். ஆளவந்தாருடைய சிஷ்யர் மாரணேர் நம்பி. எம்பெருமானார் பெரிய நம்பிகளுடைய சிஷ்யர். இப்போ பெரிய நம்பிகள் எழுந்துள்ளிருக்கார், எம்பெருமானார் திருவரங்கத்தில் எழுந்துள்ளிருக்கார். அப்போ மாரணேர் நம்பி ஆளவந்தார் இடத்துல பிரார்த்திச்சுட்டார், எங்க பந்துக்கள் எல்லாம் பரம பாகவதர்களாக இல்லை, அவர்களுடைய கை கொண்டு என்னுடைய அந்திம ஸ்மிருதி காரியம் நடக்கக்கூடாது, அந்திம காரியம் நடக்கக்கூடாது, அதனால தேவரீரே பார்த்து ஒருத்தரை நியமனம் பண்ணி அடியனுடைய சரம கைங்கரியத்தை முடிச்சு விடணும் அப்படின்னுட்டு ஆச்சாரிய இடத்துல பிரார்த்தி வச்சுட்டார் மாரணேயர் நம்பி. மாரணேயர் நம்பி பிராமணர் அல்ல, பரம பாகவதர். அவர் சொல்லிட்டு போயிட்டார், பரம காலமா எடுத்து பரம வச்சுட்டார். என்ன சொல்லிட்டு போயிருந்தார்? பெரிய நம்பிகள் இடத்துல சொல்லிட்டார், ஆள வந்தார், ஐயா தேவாலய பார்த்து பண்ணிவிடுறது, அவருடைய காரியத்தை பண்ணிவிடுறது அப்படின்னு சொன்னா, சரி ஆட்டு சுவாமி தேவாலய நியமனம் அடியை பண்ணிவிடுறேன் அப்படின்னு விட்டார் அவரும். இப்ப அவர் காரியம் ஆயிடுத்து, அந்திம கிரியையை பூரா பண்ணிவிட்டார் பெரிய நம்பிகள். ஊர்ல இருக்கிறவாள்லாம், இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி கதை, இன்னைக்கு கதையே அந்த மாதிரிலாம் யாரும் பண்றதாவோ அந்த மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டா. அன்னைக்கு பண்ணிவிட்டார். பெரிய நம்பிகள் பரமபாகவதர், ஆச்சாரிய சிரேஷ்டர். அவர் மாரணேர் நம்பிக்கு சரமமான கைங்கரியத்தை செய்து முடித்தார். முடிச்ச உடனே ஊரே கொந்தளிப்பு, எல்லாரும் ராமாவன் சொல்லிட்டு போறா, உங்க ஆச்சாரியர் இப்படி பண்ணிட்டார், உங்க ஆச்சாரியர் இப்படி பண்ணிட்டார், உங்க ஆச்சாரியர் இப்படி பண்ணிட்டார்னா. என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் இந்த மாதிரி மாரணேர் நம்பிக்கை கைங்கரியம் பண்ணிட்டார் அப்படின்னு. உடனே சரி எல்லாரும் சொல்றாங்க, சுவாமி இங்கேருந்து புறப்பட்டார், சுவாமி இந்த மாதிரி ஆச்சே என்ன ஏதுன்னா. எல்லாரும் சொல்றது பரவாயில்ல, ராமானுஜரே இதை போய் நீர் வந்து கேட்கலாமா அப்படின்னு மேல அர்த்தம் சொல்றார். விதுரனுக்கு கைங்கரியம் பண்றது யாரு? யுதிஷ்டிரன். விதுரன் மகாபாரதத்தில் விதுரன் இருந்தாரோ இல்லையோ, விதுரஸ்ய மகாமதிகின்னு வேதவியாசர் கொண்டாடுகிறார். பரமபாகவதர், அவருக்கு தெரிஞ்ச விஷயம் ஆருக்கு தெரியாது. விதுர நீதின்னு தனியா இருக்கு, நிறைய சொல்லியிருக்கார் அவர். ஒரு 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 இந்த லோகத்துல எப்படி இருக்க வேணும், எப்படி நடந்து கொள்ள வேணும், எப்படி எல்லாம் நம்ம பக்தி பண்ணணும், எப்படி இருக்க வேணுங்கிறத தெளிவா அவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் விதுர நீதியில. அவருக்கு கைங்கரியம் பண்ணதாரு? தர்மபுத்திரன். சரி, ஜட்டாயு பக்ஷிக்கு போய் ஆராதனம் பண்ணுவாளா? பண்ணாரு. யாரு பண்ணா? சர்வேஸ்வரனே சக்கரவர்த்தி திருமகனாக ராமனாக வந்து அவதரித்தான், அவர் பண்ணார். இப்ப சொல்லுங்க, இப்ப மாரணேர் நம்பி விதுரனுக்கு ஏதாவது தாட்சியா? இல்ல நான் தான் எங்கேயாவது குறையா போயிட்டேனா? அதே போல ஜட்டாயுன்னு இருக்க பக்ஷி இருக்காரு, அவரை விட இவர் தாழ்ந்து போயிட்டாரா அப்படின்னு இதெல்லாம் விசாரங்கள் எல்லாம் கேட்டார் எம்பெருமானாரை பத்தி. அதுக்கு மேல சொல்றார், நம்மாழ்வார தானும் 1102 பாசுரங்களை சொல்லியிருக்காரு தன்னுடைய பிரபந்தத்துல. சாமவேத சாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழியில 1102 பாசுரங்கள் கொடுத்திருக்கார். 100 பத்துக்கள் இருக்கு. முதல் 10ன்னா
10 பாசுரங்கள். ஒரு பாசுரம் பலஸ்ருதி 11 பாசுரம். அப்ப முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10, 4ஆம் 10ன்னு 10 பத்துக்கள் கொண்டது ஒரு 10. 100 பாசுரம்னா அதுல 10 பத்துக்கள் இருக்கும், 10 பதிகங்கள் இருக்கும். பைத் 100 ஆயிடுதா? அதே மாதிரி 10 பத்துக்கள் இருக்கும். அப்ப 10 பத்துக்கள்னு சொன்னா ஒவ்வொரு 10லையும் 100 பாசுரம் இருக்கும். அப்புறம் கேசவன் தமர் எமரு எழுபிறப்பும் அப்படிங்கிற பதிகத்துல மாத்திரம் 12 பாசுரம் இருக்கும். ஏன்னா துவாதச நாமங்களை சொல்லுகிறபடினாலே 12 பாசுரம் இருக்கும். ஒரு பாசுரம் பலஸ்ருதி. அதனாலதான் 1100 இருக்க வேண்டிய இடத்துல 1102 பாசுரம் இருக்கும். இதுதான் திருவாய்மொழிக்கு இருக்கக்கூடிய கணக்கு. இதுல 100 பத்துக்களிலே 98 10 ஒரு விதம் தனியா இருக்கும். 2 10 மட்டும் அது தனி. இந்த 2 10 தூக்கி ஒரு தராசில வச்சோம்னா அதுதான் பாரம் கீழே இறங்கும், மற்ற எல்லாம் மேலே ஏறிடும். இந்த 2 10 எது தெரியுமா? அந்த 2 10 பரம பாகவதனை பத்தி கொண்டாடுகிற பத்துக்கள். 2 பத்துக்கள் 20 பாசுரம். 3ஆம் 10ல 1, 8ஆம் 10லே மத்தொன்னு. 3ஆம் 10லே 3 7லே பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை, பயிலவினிய பார்க்கடல் சேர்ந்த நம் பரமனை, பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டி, பயிலும் பிறப்படை தோறும் எம்மையாளும் பரமர். அப்படின்னு எனக்கு சுவாமிகள் யாரு தெரியுமா? பரம பாகவதர்கள் தான் எனக்கு சுவாமிகள். சுவாமின்னா பெருமாள்னா அந்த சுவாமி எல்லாம் இல்லை. எனக்கு பக்கத்துல பரம பாகவதர் இருக்காரோ இல்லையோ அவர் தான் எனக்கு சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய பதிகம் பாகவத சேஷத்தத்தை சொல்லக்கூடிய பதிகம் தான் பயிலும் சுடரொளி மூர்த்தியும் நெடுமார்க்கடிமை அப்படின்னு 8ஆம் 10ல இருக்கு. அப்ப இந்த 2 பதிகம் தான் அந்த பிரபந்தத்துக்கே சாறு. அதுதான் அண்ணா பெருசா நிறைய எடுத்து தேங்காய் ஒரு 10 தேங்காய் எடுத்து அதை எடுத்து எல்லாத்தையும் உடைச்சு இந்த தேங்காய் 10 தேங்காய் சாப்பிடு அப்படின்னு சொன்னோம்னா சாப்பிட முடியுமா? நம்மளால சாப்பிட முடியாது. அதை தேங்காயை நல்லா அரைச்சு சாறு புழிஞ்சு அதுல நல்லா வெள்ளத்தை சேர்த்து நெய்யை சேர்த்து அதெல்லாம் சேர்த்து அதை தேங்காய் பால் அப்படின்னு கொடுத்தோம்னா மடக்குன்னு வாங்கி ஒரு 1/2 டஜன் டம்ளர் வாங்கி சாப்பிடுவோம். அப்ப இப்ப சாறு கொடுத்தா எது எவ்வளவு நல்லா இருக்கு? இவ்வளவு 10 தேங்காய் கொடுத்தா சாப்பிட முடியுமோ? ஆனா அதுல இருக்கக்கூடிய சாரணமால சுலமா சாப்பிட முடியுதோ இல்லையோ? ஆக 10 பதிக 98 பதிகங்களிலே சொல்லாத 2 விஷயங்கள் 2 பதிகங்களிலே சொல்லப்பட்டது நம்மாழ்வாராலே. அப்ப பிரதமாவதின்னு சொல்லப்படுகிறதுக்கு 98 பதிகம் சொல்லியிருக்கார். சரமாவதின்னு சொல்லப்படுகிறதுக்கு 2 பதிகம் எடுத்திருக்கார். ஆனா இந்த 2 பதிகம் தான் உயர்ந்து இருக்கிறது. அதை சொல்றார் பெரிய நம்பிகள். ராமானுஜரோட சொல்றார், பயிலும் சுடரொளி மூர்த்தியும் நெடுமார்க்கடிமையும் ஆழ்வார் பாசுரங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் என்ன கடலோசையை ஒக்குமா அப்படின்னு கேட்டாராம். கடலோசையை போல பாது கடல்ல போய் கடற்கரையில போய் நின்னோம்னா ஒரே சத்தம் கேட்கும். அது மாதிரி இது வெறும் சத்தமா? ஆழ்வார் பாசுரங்கள் கடலோசையை ஒக்குமோ அப்படின்னு கேட்டாரோ இல்லையோ? சுவாமி எல்லாம் அடியனை க்ஷமிச்சுக்கணும், அடியே எல்லாரும் சொல்றாளேன்னு வந்து தேவாள்கிட்ட அதை விண்ணப்பம் பண்ணிவிட்டேன், தவறுதான் அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் தானும் புறப்பட்டு போனார்னு சொன்னா பாகவதர்களே நமக்கு உத்தேசியம்னு சொல்லப்படுகிறதான அதை தெரிவிக்கிறது ஆறு பெரிய நம்பிகள். வெறும் அவர்கள் பாசுரத்தை மட்டும் சொல்லு போல அனுஷ்டானத்துல காண்பித்திருக்கிறார்கள் பூர்வாச்சாரர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி. சும்மா இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு கூட அதெல்லாம் யாரும் பண்றது தயாரில்லை. ஆனா அன்று அவர்கள் அனுஷ்டித்து காண்பித்தார்கள். ஒரு பரமபாகவதனாக இருக்கக்கூடிய மாரணேயர் நம்பிக்கை காரியத்தை செய்ய வேண்டும் என்று சரமமான கைங்கரியத்தை பண்ண பெருமை பெரிய நம்பிகளை சார். இதுதான் இவ்வர்த்தம். இந்த அர்த்தம்ங்கிறது என்ன? உண்டபோது ஒரு வார்த்தை உண்ணாத போது ஒரு வார்த்தை சொல்லுவார் 10 பேர் உண்டிலே அவர்கள் பாசுரம் கொண்டு இவ்வர்த்தம் அப்படின்னா இந்த பாகவத சேஷத்துவம்னு போட்டுக்கணுங்க. இந்த பாகவத சேஷத்துவம் பாகவதர்களிடத்துல அடிமைப்பட்டு கிடக்கிற அர்த்தத்தை இவா பாசுரத்தை வச்சு சொல்ல முடியாதுன்னா எதை சுற்றி சொல்லணும்? இவர்களை பார்த்து சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிரே. அவளை பார்த்து சிரிப்பாராம். சிரிப்பார்னா ஆறு சிரிப்பார்னா நேர பார்த்து சிரிக்க போறாரா? அவர் சிரிப்பார்னா பரம பாகவதர்களை பத்தியே சொல்லி இருக்கக்கூடியதான பதிகம் தானே கண்ணு சிறுத்தாம்பு. மதுரகவி ஆழ்வார் தான்
அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிலே. அவர்களை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் மதுரை வியாழர் மட்டும்தான். 11 பாசுரம் தானே, 17 பாசுரம். இந்த 11 பாசுரத்துல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டார். பாகவதால் தான் எனக்கு சுவாமி அப்படின்னு சொல்லி முடிச்சாரா இல்லையா? அப்ப இந்த அனுஷ்டானத்துல காண்பித்த அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர் உண்டிலே இவர் பாசுரம் கொண்டு இவ்வர்த்தம் அறுதியிட கடவுது. பாகவத சேஷத்தை சொல்லணும்னா இதை வச்சுதான் சொல்லணும். ஏன்னா பகவானை பத்தி கொண்டாடுறோம், ஆனந்தப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, பகவானை பத்தி ஆனந்தப்படுறோம்னு சொன்னா கர்வங்கள்லாம் கூட சமயத்துல வந்துடுது. கர்வம் வந்துடுதோ, கர்வம் வந்தா எத்தையும் சொல்லிடுவா. ஆனா பாகவதர்களை பத்தி கொண்டாடுகிற பொழுது கர்வம் வர்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? இல்லையோ இல்லையோ, அதைத்தான் சொல்றான். அப்படி மதுரகவி ஆழ்வாரை ஏறார் மதுரகவின்னு கொண்டாடினார் மணவாள மாமுனிகள். அந்த ஏறார் மதுரகவியினுடைய கணிரு சிறுத்தாம்பு பிரபந்தத்திலே 4வது பாசுரம், நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுபராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே என்று தெரிவித்தார். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புன்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் ஷடகோபன் நம்பியே என்று பாசுரம். அப்ப அந்த நன்மை, இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒருத்தரை கை விட்டுட்டாலாம், நம்மாழ்வார் மட்டும் இவரை கை விடலையா. அப்ப பரமகாருணிகராக இருக்கக்கூடியதான நம்மாழ்வார் அவர் ரொம்ப நீச்சனாக இருக்கக்கூடிய மதுரகவி ஆழ்வாரை உலகமே விட்டுத்து, ஆனா நம்மாழ்வார் மட்டும் பிடிச்சு விட்டாராம். அப்ப பரமகாருணிகராக அவரே நெகிழறார். நம்மாழ்வார் நெகிழும்படியா என்ன போய் அவர் அங்கீகரிச்சார் இல்லையோ. ஆழ்வாருடைய சௌலபியத்தை என்னவென்று சொல்லுவது? ஆழ்வாருக்கு ரொம்ப சௌலபியம்னா எளிமை. நம்மளே இப்போ 4 பேர்கிட்ட போகிறோம் பழகிறோம் அப்படின்னு கொண்டோம்னா வாய் வார்த்தை அவ்வளோதானே அப்படின்னு தானே சொல்கிறோம். என்ன சொல்லுவோம்? வாய் வார்த்தை என்ன, காசா பணமா வாய் வார்த்தை சொல்லி வைப்போமே அப்படி சொல்லுவோம் இல்லையோ. அதுவாது பிளான் பண்ணி சொல்கிறது. ஆனால் அப்படி இல்லையோ இல்லையோ, பழகணும் அப்படின்னு சொன்னால் உண்மையாகத்தானே இருக்கணும். அது ஏதோ இப்போ வாய் வார்த்தையாக சொல்கிறது இருக்கக்கூடாது இல்லையோ. அப்போ ஆழ்வாருடைய சௌலபியம் எப்படின்னா, எவ்வளவுதான் தீங்கிழைத்தோருக்கும் உபகரிக்கக்கூடிய பிரபாவம் உடையவர் ஆழ்வார். தீங்கு இன்னா செய்தார ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடன்னு தமிழ் சொல்றோம் இல்லையா. அப்ப அதே போலதான் இவர் மதுரகவி ஆழ்வார் ரொம்ப மோசமா இருந்தாராம். அவன் என்னது மதுரகவி ஆழ்வாரை பத்தி திட்டுறாருதான். அவர் சொல்லிக்கிறார், நைச்சம் அனுசந்தித்துக் கொள்ளுகிறார். நைச்சானுசந்தானம்னு பேர் இதுக்கெல்லாம். நைச்சமா சொல்றது, நைச்சம் பாவிச்சுக்கிறது. சுவாமி அடியெல்லாம் ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது சுவாமி. ஏதோ இப்பதான் இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆச்சாரியருடைய அனுகிரகத்துல ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கணும். குருவினுடைய அந்த 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 கண் பார்வையினால ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றது இல்லையா. இப்ப நைச்சம் பாத்தியா, என்ன மாதிரி சொல்லுவார் உண்டோ, என்ன மாதிரி பாடுவார் உண்டோ, என்ன மாதிரி படிப்பார் உண்டோ அப்படின்னா ஆறான் பீத்திப்பாளா? ஆறு அப்படிலாம் பீத்திக்க போறது இல்லை. அவ எதுக்காக சொன்னோம்? அப்ப எவ்வளவுதான் தீங்கிழைத்திருந்தாலும் அப்ப அவர்களையும் உபகரிக்க வேண்டும் இல்லையோ. அதுக்குதான் அது என்ன சொல்லுவா அப்படின்னா, தப்புவே பட்டிருக்கா இருந்தாலுமே கூட குற்றம் பார்க்க கூடாது. அதாவது பொறைனாக்கா குற்றம் செய்தவர்கள் பக்கலிலே பொறை அப்படி சொல்லுவா. இதே அதாவது பிள்ளவலகாரியன் தான் தெரிவிக்கிறார், குற்றம் செய்தவர்கள் பக்கலிலே பொறையை காண்பிக்க வேண்டும். அவர்களிடத்துல நல்லதே செஞ்சு காமிக்கணுமா. அப்ப அவளுக்கு வெக்கம் வந்துடும் இல்லையோ. அப்ப அந்த மாதிரி பரமகாருணிகரே நெகிழும்படியா என்னையும் அங்கீகரித்தாரே ஆழ்வார், அவருடைய சௌலபியத்தை என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லுகிறார். இதுதான் தாத்பரியம் இந்த பாசுரத்துக்கு. மேலே சொல்றார், அதுல பூர்த்தி, ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய பூர்த்தி இருக்க, அதை ஒரு நாள் சொல்ல முடியாது. ஆழ்வாருடைய பூர்த்தி என்ன, என்னையும் அங்கீகரித்தாரே ஆழ்வார், ஆழ்வாருடைய சௌலபியம் தான் என்ன அப்படின்னு 3 விஷயத்தை விடத்திலே தெரிவிக்கிறார். நன்மையால் மிக்க அப்படின்னா இவன் ஒரு அவஸ்துன்னா, யாரு நன்மையால் மிக்கன்னு சொன்னா இவன் ஒரு அவஸ்து அப்படின்னு எல்லாரும் லோகமே கைவிட்டுட்டான். அரோர்தான் இருக்கான், இவன் ஒண்ணுக்கும் பிரயோஜனமே இல்லை, இவனை விடுங்கோ அப்படின்னுட்டா அந்த நேரத்துல வந்து 6 நம்மளை எடுத்து வளர்த்து நன்னா படிக்க வச்சு நன்னா வேலைக்கு போய் உலகமே கொண்டாடும்படியா ஒருத்தன் வந்துட்டான்னா அப்ப சொல்லுவானா இல்லையா அந்த பிள்ளை, பாரு ஊரே என்னோட பெத்தவாளே, இப்ப இவா இருக்கிறவாளே அவள் இருக்கிறவாளே இவாள்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டா, இவர் எடுத்து என்ன வளர்த்து என்ன ஆளாக்கி இருக்கார் பார் அப்படின்னா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். ஆழ்வார் என்ன சொல்றார், உலகமே கைவிட்டு என்ன, ஆனா ஆழ்வார் என்னை
இவன் அவஸ்து என்னும் உலகமே கைவிட்டிருந்தாலும் என்னை பத்தி கொடுத்தவர் ஆழ்வார். அவர் தான் எனக்கு அவ்வளவு பண்ணிருக்கார். ஆழ்வாரை தவிர வேற யாராலும் என்ன அனுகிரகம் பண்ணுவாளா, அங்கீகாரம் பண்ணுவாளா? நான் ஒருத்தர் பண்ண மாட்டான். ஏன்னா என்கிட்ட என்ன இருக்கணும்? மனுஷன் அவன்கிட்ட என்ன இருக்கணும்? குணம் இருக்கணும். சரி, என்ன இருக்கக்கூடாது? தோஷம் இருக்கக்கூடாது. இப்ப அவர் மதுரகவியாளர் சொல்லிக்கிறார், என்கிட்ட குணம் அப்படின்னா ரொம்ப குறைச்சலா இருக்கான். எப்படி இப்படி குறுக்க ஒன்று போட்டுக்கிறோமோ இல்லையோ, இப்படி அகட்டி போட்டு இந்த இடத்துல 0.00000001%, 0.00000001%. அப்படின்னா என்கிட்ட குணம் எவ்வளவு இருக்குன்னா இவ்வளவுதான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை, ஆல்மோஸ்ட் நில், 0. அப்ப என்னிடத்துல குணமே இல்லை. ஆனா தோஷம் எவ்வளவு இருக்குன்னா, இப்ப பாத்துக்கணும், இப்ப இப்படி போட்டுருந்தோமா, இப்ப என்னிடத்துல குணம், இந்த இடத்துல குணம்னு வச்சுட்டேன்னா இங்க எவ்வளவு இருக்கு? என்னோட ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஆனா இதே கிரேட்டர் தன்னு போடணும்னா என்ன பண்ணோம்? தோஷம் எவ்வளவு இருக்குன்னா crores% போடுது. தோஷம் எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்கு. அபரிமிதமான தோஷம் நமக்கு உண்டு. இதை விட ஆறு சொல்ல முடியாது சுவாமி. ஒருத்தர் வந்தாராம், நரகப்பட்டதுக்கு ஒருத்தர் வந்தார். எல்லாரும் தர்மராஜன் கூட்டு போறோம் இல்லையோ, கூட்டுவோம், பாசக்கயிறை போட்டு கூட்டு போயிட்டார். வந்தார் ஒருத்தர் வந்தார். அவர் ஏதோ பெரிய மூட்டையெல்லாம் இழுத்துட்டே வந்தார். கேட்டா, அங்க இருக்கிற ஊர்வசி கேட்டா, என்னப்பா அது ஏதோ இழுத்துட்டே வரையே, என்னது, எங்க வந்திருக்கே? என்ன ஊர்வசி அங்க இல்ல, அவ சொர்க்கத்துலலாம் இருக்கா. இங்க இருக்கிறவா கேட்டா, நரகப்பட்டதுல கேட்டா, எதுக்கு நீ என்னது இழுத்துட்டு வந்திருக்கேன்னா, இதெல்லாம் என்னோட பாவம் அப்படின்னு நரவர். இன்னொருத்தன் ஒரு மஞ்சப்பை மட்டும் எழுதுன்னு வந்தான். என்னப்பா, நான் என்னோட பாவம் அப்படின்னா. இன்னொருத்தன் வெறும் கையை வீசிட்டே வந்தானா. வந்த உடனே, என்னப்பா ஒண்ணுமே இல்லையா, கையை வீசிட்டு வரையேன்னா, பின்னாடி வண்டியில வருதுன்னா. அப்படின்னா அவ்வளவு பாவம் வச்சிருக்கான். பாவம் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியாது, அத்தனை பாவம் இருக்கு. அப்ப அந்த தோஷம் என்பது குறைச்சலா இருக்கணும், குணம் என்பது நிறைய இருக்கணும். ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார்? எனக்கு தோஷம்தான் ரொம்ப நிறைய இருக்கு, குணமே துளி கூட இல்லை அப்படின்னு சொன்னார். ஆஹா, குணம் இல்லாமல் கொஞ்சம்தான் தோஷம் இருக்கணும், குணம் நிறைய இருக்கணும். ஆனா என்னிடத்துல மாறி இருக்கோ இல்லையோ, அப்ப நன்மையால் மிக்க, இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இவ்வளவு தூரம் தோஷம் இருக்கக்கூடிய என்னை ஆழ்வார் இதை நினைத்து கொண்டு என்ன அங்கீகாரம் பண்றாரு இல்லையோ, நன்மையால் மிக்க. யாரு? நான்மறையாளர்கள். நான்மறையாளர்கள் தான் இதெல்லாம் பண்ணுவாளாம். ஏன்னா அவர் 4 வேதம், மறைன்னு சொன்னா வேதம், அந்த நான்மறையாளர்கள் என்பவர்கள் 4 வேதத்தை நன்னா அதிகாரம் பண்ணிருந்தா அவர்கள் எப்படி இருப்பா அப்படின்னா, அவர்கள் பரம வைதிகர்களோ இல்லையோ, அந்த வைதிகர்களுக்கு எத்தனை குணபூர்த்தி இருக்கும். அவளுக்கு படிச்சவன் அப்படி சொன்னா, படிக்காதவனுக்கு படிச்சவனுக்கு 2 பேருக்கு வித்தியாசம் சொல்லு அப்படின்னா, படிச்சவன் அப்படின்னு சொன்னா அவன் நிதானமா யோசனை பண்ணுவான். இது சொல்றது சரியா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இதை செஞ்சா என்ன ஆகும், அதை செஞ்சா என்ன ஆகும், இதெல்லாம் தெரிந்து வைத்துக்கொண்டு ஒரு பெரிய ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவன் ஆக்டிங்லே போவான், ஆக்ஷன்ல போவான். இல்ல ஒண்ணும் இல்லைன்னா நேர விடு வண்டிய அப்படின்னு நினைச்சு புறட்டு போனோம்னா அப்புறம் கடைசியில் போய் எங்கேயாவது வம்படியில மாட்டிக்க வேண்டியதான். இப்போ இது நான்மறையாளர்களாக இருக்கக்கூடிய வைதிகர்கள் என்ன 4 வேதத்தை நன்னா அத்தியனம் பண்ணி வியாச பதம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு அவர்களுக்கு சொல்லக்கூடிய கண்டு நன்ன பாடம், கண்ட பாடமா அவர்கள் அத்தனை செய்வார்களோ இல்லையோ, அவர்கள் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் இருக்குமோ இல்லையோ, அப்படி இருக்கக்கூடியவர்களை என்னன்னு சொல்றோம்? நான் மறையாளர்கள். 4 வேதம், நான் அப்படின்னா 4, மறை வேதம், அந்த வேதத்தை நன்னா அத்தியனம் பண்ணி இருக்கக்கூடியவர்கள் என்ன ஒரு நாள் ஏத்துக்க மாட்டா. ஏன்? எனக்கு குணம் இல்லை, தோஷம்தான் நிறைய இருக்கு. அப்படி பார்த்தா ஜனக மகாராஜனுடைய திருமகள் இருக்காளே, அவள் எவ்வளவு உயர்ந்தவள். அப்ப அந்த குணபூர்த்தி மறையாளர்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல ஜனக மகாராஜனுடைய திருக்குமாரத்தியை சொல்லி கூறத்தாழ்வானையும் சொல்லுகிறார்கள். ஏன் சொல்றா தெரியுமா? அவர்களுக்கு இருக்கக்கூடிய குணம், அத்தனை குணம். ஜனகராஜனுடைய திருமகள் சீதா பிராட்டின்னு சொன்னா ஒரு காகாசுரனுக்கு கூட தான் தன்னுடைய குணத்தை காட்டினாலும் இல்லையோ. காகாசுரன் சித்திரக்கூடம், இந்த சித்திரக்கூடத்திலே ராமன் அப்படியே சயனித்துட்டு இருக்கான். எங்க சயனிச்சுட்டு இருக்கான்? சீதா பிராட்டியினுடைய திருத்தொடைகளிலே அப்படியே தலையை வைத்து கொண்டு பகவானுக்கு அப்படியே கொஞ்சம் ஆயாசமா இருந்திருக்கு, அவன் படுத்துட்டு இருந்திருக்கான்.
படுத்துட்டு இருந்தா அவ பாக்குறா, சீதா பிராட்டி பாக்குறா ராமனை எத்தனை அழகா தூங்கிட்டு இருக்கான். ஆரான்னு சொல்லுவாளா எத்தனை அழகா இவர் தூங்குறார் அப்படின்னா? நமக்கு நேரம் முழிச்சுட்டு இருக்கிற போதே பார்க்க முடியாது, இதுல தூங்கிட்டு இருக்கும் போது வேற பார்க்கணுமா அப்படின்னா? அப்படி இல்லை, ராமன் தூங்குறது நம்ம என்ன தூங்குறத பார்க்காம போனா நல்லது அப்படின்னு ஒரு ஆயிடும். ஆனா பகவானை பொறுத்தவரையிலே அவனுடைய அழகு கிடந்ததோர் கிடக்கைன்னு ஆழ்வார் சொல்றாரு இல்லையோ, தொண்டடிப்படி ஆழ்வார் சொல்றது கிடந்ததோர் கிடக்கை என்று பாசுறோம். பாயு நீரரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மாரும் மரகத உருவுந்தோளும் துயதாமரை கண்களும் என்னும் அதிலே கிடந்ததோர் கிடைக்க கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் கங்கையில் புனிதமாய காவிரி நடுபாட்டு பொங்கு நீர் பறந்து வாயும் பூம்பொழில் அரங்கந்தன்னுள் எங்கள் மால் இரவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்க கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் ஏழையேன் ஏழையேன்னு பாசுரம் தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய திருமாலையில. கிடக்கக்கூடிய கிடக்கை பகவானுடைய அவன் இருக்கக்கூடிய ஸ்திதியிலேயே சயன திருக்கோலம் ரொம்ப நல்லா அழகா இருக்கும். எல்லாம் நிற்கிற திருக்கோலமும் அழகுதான். நிற்கிற திருக்கோலம் அழகு, உட்கார்ந்து இருக்கிற திருக்கோலம் அழகு, நடக்கிற திருக்கோலம் அழகு, என்ன இருக்கட்டுமே. ஆனா சயன திருக்கோலத்துல தான் பலவிதமான சயன திருக்கோலம். போக சயனம்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், உத்தான சயனம்னா திருக்குடந்தையில இருக்கார், வேகவதியில திருவக்கான்னு சொன்னவண்ணம் செய்த பெருமாளை சயனிச்சுட்டு இருக்கார், வீரசேனமாக பரிமளரங்கனாக திரு இந்தளூரிலே சேவை சாதிக்கிறார், தர்பசயனமாக திருப்புல்லானி சமுத்திரக்கரையிலே எம்பெருமான் சேவை செய்கிறார், பாலசேனமா சின்ன குழந்தையா கிருபா சமுத்திர பெருமாள்னு சொல்லி அருமாகடல் அப்படிங்கிற திபதேசத்துல சிறுபுலியூர்ல பெருமாள் சேனஜமா இருக்கார். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கிடந்ததோர் கிடக்கைன்னா அத்தனை அழகு ராமன் சேனிச்சுட்டு இருக்கார். அதை பார்த்துட்டு இருக்கா, அழகா இருக்கு. சமயா போதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபகா வால்மீகி கொண்டாடுகிறார். என்ன அழகா தூங்குறான் ஸ்ரீமான் அப்படின்னா. ஸ்ரீமான் ரொம்ப அழகா தூங்கிட்டு இருக்கார். அதனால சமயா போதித ஸ்ரீமான் ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா. எத்தனை அழகா ராமன் தூங்குறான். இவனும் ஸ்ரீமான் அவ்வளவு அழகா அப்படின்னா அதை பார்த்துட்டே இருக்கிற போது காகாசுரன் காக்க வடிவத்துல ஒரு அசுரன் வந்தான், ஜெயந்தன் ஜெயந்தன் அப்படின்னு இந்திரனுடைய பிள்ளை. அவன் இந்த ராவணனுடைய ஏவுதலின் மேலே அவன் வந்தா ஒரு காக்க வடிவத்தை எடுத்து கொண்டு வந்து பிராட்டியை தன்னுடைய அழகாலே கொத்துகிறான். பிராட்டியினுடைய திருமலத்தடங்களிலே அழகாலே கொத்துகிறான். அவ பொறுத்து பொறுத்து பார்த்துட்டே இருக்கா. ராமன் முடிச்சுடுவானேன்னு தானும் அப்படியே அப்படியே பொறுத்துட்டு இருக்கா. எவ்வளவு பொறுத்துட்டு இருக்கணும். அப்ப அவ்வளவு ஒரு ராட்சசம் வந்து இத்தனை தூரம் தொந்தரவு பண்றான், ஆனாலும் பொறுத்துட்டே இருக்கா. ஏன்னா ராமன் முடிச்சுடுவானே அப்படிங்கிறதுக்கா இவ்வளவு பண்ணிட்டே இருந்தவோ பார்த்தா இவளை அழகாலே கொத்தி ரத்தம் வடிய ஆரம்பிச்சுட்டு வடிந்து ராமனுடைய திருமேனியில போய் நினைச்சிருத்து. நினைச்ச உடனே ராமனுக்கு அப்படி பார்த்த நினைச்சு இப்படி பார்த்த உடனே புரிஞ்சு போச்சு எதுவும் நடக்கிறது. அப்படின்னு பார்த்தா காக்காசுரன். அந்த காக்கா இத பார்த்தார் பெருமாளுக்கு கோபம் வந்துருத்து. த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமிய என்று தன்னுடைய தான் ஒரு தர்பத்தை எடுத்து மந்திரத்தை உச்சரணம் பண்ணி விட்டார் அது மேல. ஏன்னா பகவானிடத்துல அங்க என்ன ஆயுதமா வச்சிருந்தார்? ஆயுதம் இல்லை. பகவான் எத்தை எடுத்து விடுறானோ அதுவே ஆயுதம். இப்ப தர்பத்தை விட்டாரா, அதுதான் ஆயுதம். அது சுத்து பிரம்மாஸ்திரம் மாதிரி லோகம் போற சுத்திட்டே வந்தான். த்ரீன் லோகான் சம்பரிக்கிரமே, 3 லோகத்தை சுத்தி வந்தான். இந்திரனே கதவை மூடிட்டு போயிட்டான். ஏன்னா அப்பா தானே, சொந்த அப்பா, அவனே கதவை மூண்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு ராஜ்யம் வேணுமே. அவன் தான் பிள்ளை ஏதோ பண்ண காரியத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த காரியம் பண்றதா அப்பா ஏத்துக்கலாம். இவன் பண்ற காரியமா அபாதகமான காரியம், அது என்ன பண்ணுவா? அப்ப அதனால அவன் எல்லாம் போயிட்டா திரும்ப வந்து மேல எல்லாம் உலகத்தெல்லாம் சுத்தி வந்து திரும்ப வந்து கீழே விழுந்தான். அங்க விழுந்தான். பெருமானுடைய திருவடி இங்க இருக்கு. அவன் பெருமானுடைய திருவடி கிட்ட தன்னோட காலை போட்டு தலை குப்புற விழுந்தான். ராட்சசன் தானே, அவனுக்கு எப்படி இருக்கு சுபாவம்? விழுந்தான். விழுந்த உடனே பார்த்தா பிராட்டி இவன் விழுந்திருக்கானோ இல்லையோ, அவனை திருப்பி போட்டா. அவனுடைய தலையை கொண்டு வந்து பகவானுடைய திருவடியில் கடத்தி, ராமா பார் உன்னை சரணாகதி பண்ணிட்டான்னா. இவன் சரணாகதியை பண்ணான்? சரணாகதியை பண்ணல. இவன் பண்ணது பூரா பாதகம். அந்த பாதகம் பண்ணினவனை கொண்டு வந்து பகவானுடைய திருவடியிலே கிடத்தி அவன் பார் நல்லது செய்து விட்டான் அப்படின்னு சொன்னான். ஏன் ராமா, நீ தானே சொல்லியிருக்க, சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜ யாச்சதே அவயம் சர்வபூதேபியோ ததாமியது பிரதம் மம, நீ சொல்லிருக்கியோ இல்லையோ? நீ தான் ஒரு தடவை 6 என்னை சரணாகதின்னு பத்துக்கிறானோ
அவனை நல்ல கதிக்கு கொண்டு செல்வது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லியா இல்லையா? இந்த மாதிரி உன் காலில் விழுந்துட்டான், இவனை நல்லா காப்பாத்து அப்படின்னா உடனே சொன்னா சரி பண்ணட்டும் அப்படின்னு கொடுத்துட்டான். புருஷகார பலத்தாலே காகந்தலை பெற்றது, புருஷகார பலத்தாலே காகந்தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான். பிள்ளைலோகாச்சாரிய தெரிவிக்கிறார். புருஷகார பலத்தாலே காகந்தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்தான். இந்த புருஷகாரம்னு சொல்லப்படுகிற பிராட்டியனுடைய கிருபையினாலே அவன் காகாசுரன் தானும் வாழ்ந்து போனான். அது இல்லாமை, அது இல்ல, ராவணன் மடிந்தான், முடிஞ்ச போயிட்டான். அப்ப அவளுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணம் என்ன? ஒருத்தன் நம்மளை தொந்தரவு பண்ணினாலும் அவனையும் ரட்சிக்க வேண்டும்ங்கிற குணம் இருக்கும் இல்லையோ. ஆன்று சம்சயம், ஆன்று சம்சயம் பரோ தர்மஹா, எத்தனை உயர்ந்த தர்மம் சிந்தனை அவளுக்கு. இந்த ஜீவாத்மாக்களை இப்படியாவது சேர்த்துக்கொள்ள வேணுமே என்கிற உயர்ந்த திருவுள்ளமோ இல்லையோ, அதைத்தான் சொன்னான். அதே போல கூரத்தாழ்வான், கூரத்தாழ்வான் இருக்காரு, அவருக்கு ஆச்சாரிய பூர்த்தியும் உண்டு, சிஷ்ய பூர்த்தியும் உண்டு. எதுக்காக சொல்லிட்டு இருக்கோம்? நான்மறையாளர்கள். சீதா பிராட்டி யாரு? ராமனுடைய தர்மபத்தினி. ராமன் யாரு? பகவான் ஸ்ரீமன் நாராயணனே வேதபுருஷனே தானும் கீழறங்கி அவதாரம் பண்ணினார். வேதவேத்யே பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசி சாட்சாது ராமாயணாத்மனா என்று வேதம் அதுதான் உருக்கொண்டு ராமாயணமாக வெளிவந்தது. வேதபுருஷன் அவனே ராமனாக அவதரித்தான். அப்ப வேதங்களே உருக்கொண்டு வந்ததுன்னு சொன்னா அது ராமாயணமோ இல்லையோ, அத்தனை பெருமை உண்டு. அப்ப அவர்களெல்லாம் வேதமே வந்ததுன்னு சொன்னா அப்ப நான்மறையாளர்கள் தான். அவ ஸ்திரீயாக இருந்தாலுமே கூட அவளும் நிறைய தர்மசாஸ்திரத்தை தெரிந்து கொண்டு வந்திருந்தாள். சீதா பிராட்டிக்கு நிறைய தர்மசாஸ்திரம் தெரியுமா. அவள்கிட்ட ஏதாவது சந்தேகம்னா அப்பப்ப ராமனே கேட்டுக்கிற அளவுக்கு அப்படின்னா அத்தனை தூரம் பெருமை படைத்தவள் சீதா பிராட்டி. மகாலட்சுமி தாயாருடைய அவதாரம் அல்லவா, அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்காதா? விட்டுலோகத்திலே அவர் பெருமாள் உபதேசம் பண்ணார். விட்டுலோகத்திலே துவயமகாமந்திரத்தை உபதேசம் பண்ணது தாயாருக்கு அங்கே விட்டுலோகத்திலே. அந்த பெருமை உண்டோ இல்லையோ. பிராட்டியானவள் அவ்வளவு உயர்ந்தவள். கூரத்தாழ்வான பார்த்தா கூரத்தாழ்வானுக்கு ஆச்சாரிய பூர்த்தியும் உண்டு, சிஷ்ய பூர்த்தியும் உண்டு, ரெண்டுமே உண்டு. கூரத்தாழ்வான போல ஏன் ராமானுஜருக்கு ஒருபடி மேல் அப்படின்னு சொல்லலாம். அத்தனை பெருமை உண்டு கூரத்தாழ்வானுக்கு. எங்கே கண்டோம்? இங்கேருந்து விந்தியமலவைக்கு போனார். விந்திய பர்வதத்துக்கு போய் அங்க காஷ்மீர பண்டாரத்துக்கு போய் சீபாஷத்தினுடைய அந்த ஸ்ரீகோஷங்களை வியாசத்தை கொண்டு வந்து இங்க பாஷ்யம் எழுத வேணும். இதுதான் ஆளவந்தாருடைய திருவுள்ளம். அதுக்காக தான் இங்கேருந்து புறப்பட்டு போனார். பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானம் பண்ணம்னு இங்கேருந்து போனார். போயிட்டு எடுத்துன்னு வந்துட்டார். அங்கே கொடுத்தா எடுத்துன்னு வந்துட்டார். பாதி தூரம் வரும்போது அங்கேருந்து இருக்கிறவாள்லாம் அவளை பிடின்னு வந்துட்டா. ராமானுஜர் இதை போய் கொண்டு போய் அவர் ஒரு பாஷ்யம் பண்ணிட்டாருன்னா நம்ம மதமே ஸ்தாபிக்க முடியாது. அதனால இதை பிடின்னு போயிட்டு அங்கேருந்து பிடின்னு போயிட்டா அவள்லாம் அத்வைதிகள்லாம். இதெல்லாம் விந்தியா பர்வதை சாரத்தில் மலை சாரல்லே நடக்கிறது. ஒரு நாள் ராத்திரி வந்தா எல்லாத்தையும் பிடின்னு போயிட்டா. இவருக்கு ராமானுஜருக்கு ரொம்ப வருத்தம். எனது இவ்வளவு பிடிக்க மாட்டாலும் நம்ம எப்படி எழுதுறதுமே அப்படின்னா கூரத்தாழ்வான் சொல்றார், தேவருக்கு கவலைப்பட வேண்டாம். தேவாள் சாணிச்சின்றதுக்கு அப்புறம் அடிய அந்த ஸ்ரீகோஷத்தை எடுத்து நான் வாசிச்சிருக்கேன், எல்லாம் அடிய சொல்லிடுறேன், ஒன்றும் கவலை வேண்டாம் அப்படின்னுட்டார். அவ்வளவு சொன்னாராம். அத்தனையும் திருவரங்கத்துக்கு அத்தனையும் சொல்லி அவரே கை அதாவது பட்டோலை கொண்டார் அப்படின்னு சொன்னா ராமானுஜரை காட்டிலும் ஒருபடி உயர்ந்தவர் கூரத்தாழ்வான். மற்றொரு தர்மயம், ராமானுஜர் மடத்துல எழுந்துள்ளிருக்கிற போது ஒரு தடவை அங்க ரெண்டு பேரும் சீபாஷத்தை எழுதிட்டு இருக்கா. சுவாமி சொல்ல இவர் எழுதுறார், ஜீவாத்மாவனுடைய சொரூபம் ஞாத்திருத்வமா இல்லது சேஷத்துவமா, இதுதான் விசாரம். சீபாஷத்துல அதை விசாரம் பண்ற போது ஜீவாத்மா அதோட சொரூபம் என்ன, சேஷத்துவமா ஞாத்திருத்வமா. ஞாத்திருத்வம்னா ஞானத்தோடு இருப்பது ஜீவாத்மாவுக்கு சொரூபமா, இல்லை சேஷத்துவத்தோடு இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு சொரூபமா. எல்லாம் சொல்லிட்டே ராமன் சொன்னார் ஞாத்திருத்வம் அப்படின்னு எழுதும். ஞானம் இருக்கக்கூடியதுதான் ஜீவாத்மாவுக்கு சொரூபம்னார். சுவாமி கூரத்தாழ்வான் அதெல்லாம் சுவாமி தேவாள் தான் சொல்லியிருக்கு சேஷத்துவம்னா. தேவாளை போய் இப்போ ஞாத்திருத்தம்னு எழுதி சொல்லுது, வேண்டாம் நான் எழுத மாட்டேன் அப்படின்ட்டு எழுத மாட்டீரா அப்படின்னார். இல்லை சுவாமி தேவாள் சொன்னதை தான் அடி எழுதுவேன், தேவாளே இது மாற்றி சொல்றது அப்படின்னா சரி மடத்தை விட்டு வெளில போகும் அப்படின்னு விட்டார்.
மடத்தை விட்டு சுவாமி வெளியில் போயிட்டார். குரத்தாழ்வான் ஆச்சாரியன் சொன்னார், வெளியில் போயிட்டார். மடத்துக்கு வாசல்ல வெளியிலே நிற்கிறார். போறவா வர்றவாளுக்கெல்லாம் நல்லா கிண்டல் கேலி பேச்சு. ராமானுஜர் சொன்னீரோ இல்லையோ, நன்னா விரட்டினாரா, நன்னா திட்டினாரா, உன்னை மடத்துக்குள்ள விடலையே அப்படின்னா. அது குரத்தாழ்வான் சொன்னார், அவர் சுவாமி அடியந்தாசன். அவர் இந்த வஸ்து ஜீவாத்மா, இந்த கூரத்தாழ்வான்னு சொல்லப்படுகிறதான நான், இந்த வஸ்துவை அவர் கொள்ளவும் கொள்ளலாம், தள்ளவும் தள்ளலாம். அது அவருடைய உரிமை. எப்படி? நான் அவருக்கு அடிமை, அந்த ராமானுஜருக்கு நான் அடிமை. நான் அடிமையா இருக்கிற போது அவர் செய்யறதைத்தான், அவர் சொல்றதைத்தான் நான் செய்ய முடியும். நானா ஒண்ணு சொல்ல முடியாது. அப்ப அடிமைத்தனம் சித்தித்திருக்க வேண்டுமே. ஆனால் நான் என்ன பண்ணிருக்கணும்? அவர் சொல்லத்தான் கேட்கணும். அவர் சொன்னார் மடத்தை விட்டு வெளில போனா வந்துட்டேன், இனிமே அவரா கூப்பிட்டா போவேன், இல்லை இங்கே இருப்பேன், இப்படின்னு சொன்னார். அப்ப ஒரு வஸ்துவை கொள்ளவும் தள்ளவும் அவருக்கு உரிமை உண்டு, சுவாமிக்கு உரிமை உண்டுன்னார். இப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. அவர் என்ன அவருடைய வஸ்துன்னு புரிஞ்சின்றதுனால தானே என்ன உரிமையோட வெளில தள்ளார். அதுவே எனக்கு போரும் அப்படின்னாராம். இதுதான் ஆச்சாரிய சிஷ்ய பூர்த்தின்னு பேரு. சிஷ்யர்களுக்குள்ளவும் உயர்ந்தவராக இருந்தார். அப்புறம் ராமானுஜனை பார்த்தார். சரி சரி பரவாயில்ல, வாரு அப்படின்னு எழுதும் அப்படின்னார். என்னன்னு சுவாமி எழுதுறது? ஜீவாத்மாவனுடைய சொரூபம் ஞாதிருத்தம்னு அடியே இப்ப சொன்னாலும் எழுத மாட்டேன், சேஷத்தம் தான் எழுதணும் அப்படின்னா. சரி சரி எழுதும் அப்படின்னுடா. ஜீவாத்மாவனுடைய சொரூபம் சேஷத்துவமே. இன்னைக்கு நம்ம சொல்றோம், சேஷத்தம் இல்லாத போது சொரூபமே இராது, சொரூபமே இருக்காது. அப்ப அத்தை சொன்னார். அப்ப கூரத்தாழ்வான் என்பவர் ஆச்சாரிய பூர்த்தியும் உண்டு, சிஷ்ய பூர்த்தியும் உண்டு. எதனாலே? ஆன்று சஞ்சயம் என்கிற கல்யாண குணம். ராமானுஜருடைய சிஷ்யராக எழுந்துள்ள இருந்தவர் தான் திருவரங்கத்தமுதனார். அந்த திருவரங்கத்தமுதனார் ஆரம்பத்தில் ராமானுஜரோட கொஞ்சம் முரண்பாடு இருந்தது. அப்புறம் அவர் ராமானுஜர் நான் காஞ்சிபுரத்துக்கே போறேன், இவரோட நம்மளால கோயிலில் ஒன்றும் கைங்கரியம் பண்ண முடியல, ரொம்ப ரொம்ப இதுவா பேசுறார், கோபமா பேசுறார் அப்படின்னு. அப்புறம் சொன்னார், இல்லை சுவாமி போகக்கூடாதுன்னு புறத்தால நிறுத்தினார். அப்ப சொல்றார் ராமானுஜர், நீ தானே சொல்றீர், நீரே அவரை திருத்தி பணி கொள்ளும் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லி அவரை திருத்தி பணி கொண்டவர் கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வானுடைய சிஷ்யராத்தான் திருவரங்கத்தமுதனார் இருக்கார். ஏன்னா கூரத்தாழ்வான் தான் முதல்ல. அதனாலதான் கூரத்தாழ்வான் சரங்கூடிய பின்னு சொன்னார். முக்கொரும்பு அறுத்தது ஆழ்வார் திருவரங்கத்தமுதனார் ராமானுஜனுத்தந்தாதியில 7ஆம் பாசுரம். மொழியை கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரங்கூடியபின் பழியை கடத்தும் இராமானுஜன் புகழ் வாடியல்லா வழியை கடத்தல் எமக்கினியாதும் வருத்தமன்னே. பாசுரம். ஆழ்வார்கள் கிரமத்தெல்லாம் சொல்லிட்டே வந்தவர் திடீர்னு கூரத்தாழ்வான கொண்டு நடுவில் சேர்க்கிறார் 7ஆவது பாசுரத்துல. மொழியை கடக்கும் பெரும் புகழான், வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத தொலைவிலே இருக்கு அந்த கூரத்தாழ்வானுடைய குணங்களை சொல்லி மாளாது. அவர் முக்குறும்பை அரித்தவர். முக்குறும்புனா தனமதம், வித்யாமதம், ஆபிஜாத்திய மதம். தனமதம் பணங்காசு நிறைய இருக்கு, அந்த மதமே இல்லை. வித்யாமதம் நிறைய படிச்சிருக்கேன், கௌரவம் இருக்கவே கூடாது. நெல் இருக்கும் இல்லையோ, நெல் நல்லா வளர்ந்துருக்கும், அதுக்கு அந்த பயிர் வராத வரைக்கும் ஆடிட்டே இருக்கும். அதோட பயிர் வந்துருதுன்னா, நெல் மணிகள்லாம் வந்துருதுன்னா அப்படியே தலை சாஞ்சிடும். அப்ப நம்மளிடத்துல வித்வத்து இருக்க இருக்க நம்ம எப்படி இருக்கணும்? பவ்யமா இருக்கணும், விரைச்சின்னு நிற்கக்கூடாது. நின்னோம்னா அடியோட போடும். அதனால அது கூடாது. எதுக்காக சொல்ல வந்தேன்? கூரத்தாழ்வான் அப்படி எழுந்துருளி இருந்தவன் கூரத்தாழ்வான். அதனால மொழியை கடக்கும் பெரும்புகழான்னு அவரை கொண்டாடினார். அந்த கூரத்தாழ்வான் இருக்கிற போது ஒரு சுவாமி, அவர் எப்போதும் எல்லார்ட்டையும் அவசாரம் பண்ணிட்டே இருப்பாராம். பிள்ளையாழ்வான்னு ஒரு சுவாமி. அவர் என்ன பண்ணுவாராம்? எல்லாருடையும் வாய் வார்த்தை பேசுறது கொள்றது பாபம். ஏன்னா ஒருத்தரை திட்டுறது கொள்றது இதெல்லாம் பண்ணிட்டே இருந்தோம்னா பாபத்துல போய் முடியும். ரொம்ப திட்டுறது, ரொம்ப தூஷிக்கிறது. இப்போ பக்கத்துல ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்தோம்னா 10 பேரை பத்தி சொல்லிடுவா. இருக்கா மனுஷன் இருக்கா. ஒருத்தர் இப்போ பக்கத்துல ஏதோ பேசுறாரு அப்படின்னு நம்ம அங்க போய் உட்கார்ந்தோம்னா 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்துல 10 பேரை பத்திய குறை அவரால சொல்ல முடியும். அவ்வளவு சாமர்த்தியக்காரர். இதெல்லாம் பண்ண என்ன ஆகும்னா, நமக்கு பகவத் அனுபவம் குறையும், பாபங்கள் கூடும். கூடித்துன்னா திரும்ப இந்த உலகத்திலே இருக்க வேண்டியதுதான்.
இங்கேயே சுற்றி 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 திருப்பி திருப்பி வர வேண்டியதான். அந்த அவர் ரொம்ப பாதகங்கள்லாம் பண்ண உடனே அப்போ அவரை பார்த்து சொன்னாராம், இதெல்லாம் பண்ணாதியும், இப்படிலாம் பண்ணாதியும் அப்படி சொல்லி ஒரு நாள் இனிமேல் நீர் பண்ணிருந்தா அந்த பாவம்லாம் எனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னுட்டு அவரோட சொன்னார். அதை மீறியும் சில நேரங்களில் அவர் கோவப்பட்டதுனால இனிமே நமக்கு முடியாது, உம்ம பாவத்தை பூரா நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும். இல்லால் அவருடைய ஆச்சாரிய பூர்த்தி எவ்வளவு இருந்திருக்கணும், அவருடைய சிஷ்ய பூர்த்தி எப்படி இருந்திருக்கணும், அவர்களுக்கு என்ன கல்யாண குணம், ஆன்று சம்சயம் அப்படின்னா அவர்களை தர்ம வழியிலே கொண்டு செல்ல வேணும்னு இருக்கக்கூடியவர்கள், அவர்களைத்தான் நான்மறையாளர்கள் அப்படி சொன்னான். அந்த நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர். அதை எப்படி நினைச்சுடுறா, துக்கமாக, புண்மையாக துக்கமாக, அதை துக்கமாக கருதும் போது அதே போல அவரை என்னன்னு சொல்லுவோம், விஷயாந்தர பிராவண்யத்தோடு இருக்கான்னா அவளுக்கு என்ன நடக்கும், விஷயாந்தர பிராவண்யம்னு சொன்னா துக்கம் தான் போய் முடியும் கடைசியில. அப்ப துர்மானமாதல், அப்ப புண்மையாக கருதுவராக, தாழ்ச்சியான ஒரு வடிவு கொண்டவனாக, அதுதான் புண்மையாக கருதுவது. அத பெரிய திருமண நம்பிகள் தான் நம்மளை தாழ்ச்சியா நினைச்சிட்டார். அப்ப புண்மையாக கருதுற நான்மறையாளர்கள் கூட நம்மளை தாழ்ச்சியா நினைச்சுட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம், ரொம்ப கோளாறு இருக்கு, தோஷம் இருக்குன்னு அர்த்தம். தாழ்ச்சியாகன்னு சொல்லும் போது எவ்வளவு தாழ்ச்சியா நினைச்சுக்கிறதுனா, பெரிய திருமண நம்பிகள் சொன்னாராம். பெரிய திருமண நம்பிகள் திருமலையில எழுந்துள்ளிருக்கார். ராமானுஜர் வரமாட்டேன்னு விட்டார் மேல, ராமாயணத்தை கேட்கறதுக்காக திருமலைக்கு நான் வரமாட்டேன், பெருமாள்லே மலை, அவருடைய திருமுடும்பு தான் மலை, அதனால நான் மேல வரமாட்டேன்னார். அதுக்கப்புறம் அவர் மேலேருந்து கீழே இறங்கினார். முதல் தடவை போகும்போது அப்படி பார்த்தா பெரிய திருமண நம்பிகளே வந்துட்டாராம். அப்ப கேட்டார் ராமானுஜர், ஆறாவது சின்னவர் அனுப்பிச்சுதான் போறாதா, தேவாலய வரணுமான்னா, இந்த உலகத்திலே சுத்தி பார்த்தேன், இந்த திருமலையில என்னை விட மட்டமானவன் யாருமே இல்லை, அதனாலதான் வந்தேன்னாராம். அப்படின்னா அவர்கள் எவ்வளவு தாழ்ச்சியாக ஒரு நெய்ச்சம் பாவித்துக் கொள்ளுகிறார்கள். புண்மையாக கருதுவராதலின் மேல சொன்னா அன்னையாயத்தனாய் ஆதலின் அன்னையாயத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான். அந்த குற்றமே, என்னிடத்துல தோஷம் நிறைய இருக்குன்னு சொன்னேன் இல்லையோ, அந்த குற்றமே ஒரு ஹேதுவாக கொண்டு எனக்கு சர்வவித பந்துவாகவும் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான். அன்னை தாய், அத்தன் அப்பா, என்னை ஆண்டிடும் தன்மையான், எனக்கு சர்வவித பந்துவாகவும் இருக்கக்கூடியது, என்னையே ஆளக்கூடியதாகவும் சுவாமியாகவும் இருக்கக்கூடியது யாருன்னா, என்னிடத்துல குற்றம் நிறைய இருக்கு, அதனாலதான் நான்மறையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன ஓரளவு என்ன பிடித்துப்பா, அவர்களே கைவிட்டார்கள் அப்படின்னு சொன்னா என்னிடத்துல எவ்வளவு தாழ்ச்சி இருக்கிறது, அந்த தாழ்ச்சியை வைத்துக்கொண்டு நான் எங்கே செல்ல. அப்படி இருக்கிற போதுமே கூட யார் என்ன பண்ணா, புண்மையாக கருதுவராதலின் அன்னையாய். அப்படி அந்த ஸ்திதியில கூட எனக்கு இருக்கக்கூடிய தாழ்ச்சி எவ்வளவு மட்டமா இருந்தாலுமே கூட என்னை எப்படி நினைத்தார் நம்மாழ்வார் அப்படின்னா, அவர்தான் எனக்கு அன்னையாக இருக்கிறார், அவர்தான் எனக்கு அத்தனாக இருக்கிறார், அவர்தான் என்னை ஆளக்கூடிய சுவாமியாக இருக்கிறார். சர்வவித ரக்ஷணம், சர்வவித ரக்ஷணமே அவர்தான் எனக்கு பண்ணுகிறார் அப்படின்னு சர்வவித பந்து என்று சொல்றார் மதுரகவி ஆழ்வார். எனக்கு அவர்தான் எல்லாமா இருக்கார். அப்படின்னா தாய்னு சொன்னா ஒரு குணம் உண்டு, தந்தைன்னு சொன்னா மற்றொரு குணம் உண்டு. தாய் அப்படின்னா எப்போதும் பிரியத்தையே காமிப்போவ, எப்போதும் சக்கர பொங்கலே சாப்பிட்டே இருந்தா நல்லா இருக்குமா, அவ பிரியத்தையே காமிக்கக்கூடியவள் தாய். சரி, இப்போ ஆழ்வார் எப்படி இருக்கார், தாயை போல இருக்கார், எப்போதும் பிரியத்தை காமிக்கிறார். சரி சுவாமி, தந்தையா இருக்காருங்கிறீரே, அப்பா என்ன பண்ணுவார், ஹிதத்தை காண்பிக்கிறார், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்றார். அது யார் பண்றா, ஆழ்வாரே பண்றார். சரி, அவரே அன்னையாகவும் இருக்கிறார், அத்தையனாகவும் இருக்கிறார். அத்தன்னா சர்வேஸ்வரனே அவர்தான், அவனைத்தான் சர்வேஸ்வரனாகவும் அத்தனாய் பகவானாகவும் அவரே இருக்கார். பெருமாளே தாயா இருக்கார், தந்தையா இருக்கார், அத்தனா இருக்கார், சர்வேஸ்வரனா இருக்கார், சர்வவிது பந்துவாக இருக்கிறார், எம்மை ரட்சிக்கக்கூடியவராகவும் அவராகவே இருக்கிறார். இது எல்லாம் ஆறா இருக்கார், ஒரே ஆளுதான். ஆனா அதாவது அவர் என்ன மல்டி ஃபேசட்டட்னு சொல்ல முடியும். மல்டி ஃபேசட்டட்னா இந்த இடத்துல ஆழ்வாருக்கு, ஆழ்வார் இந்த மதுரகவி ஆழ்வாரை
பலவிதமாகவும் ரட்சித்துக் கொடுக்கக்கூடியவராக உள்ளார். அதனாலதான் அன்னையாக அத்தனாக என்னை ஆண்டிடும் தன்மனாக. ஏன்னா அம்மா பண்றதை அப்பா பண்ண முடியுமோ? பண்ண முடியாது. அப்பா பண்றதை அம்மா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பகவான் பண்றதை அம்மா பண்ண முடியுமா? அப்பா பண்ண முடியுமா? 2 பேரும் பண்ண முடியாது. ஆக இவர்கள் செய்வதை அவர்களும், அவர்கள் செய்வதை இவர்களும், எம்பெருமான் செய்வதை இவர்கள் இருவரும் செய்ய முடியாத போது ஆழ்வாரத்தை செய்து கொடுத்தார். அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான். யாரு? தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நீ நின்னவாறு இவை என்ன நாயங்களேன்னு ஆழ்வார் பாசுரம். தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் நீயாய் நீ நின்னவாறு இவை என்ன நாயங்களே. தாயா இருக்க, தந்தையா இருக்க, மக்களா இருக்க, நீதான் எனக்கு சர்வவித பந்து. மாதா நாராயணா பிதா நாராயணா பிராதா நாராயணா சர்வம் நாராயணா சுக்ருது கதிர் நாராயணா. நாராயணா, இந்த நாராயணன் என்னவா இருக்கார்னா மாதாவாக இருக்கிறார், பிதாவாக இருக்கிறார், பிராதாவாக இருக்கிறார், பந்துவாக இருக்கிறார், சர்வமாக இருக்கிறார், கதியாக இருக்கிறார். சுகிருது கதிர் நாராயணா அப்படின்னு சுபாலோ உபனிஷத்து தெரிவிக்கிறது. அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாருக்கு உள்ளார் அப்படிங்கிறது அங்க பெருமை. அதனாலதான் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய். அத மற்ற இடத்துல சொல்றா, அறியாதன அறிவித்த என் அத்தா. தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த என் அத்தா நீ செய்தா. அப்ப நீ தான் இவ்வளவு பண்ற. எனக்கு எதுவுமே தெரியாத காலத்திலே நீதான் என்னை ரட்சித்து கொடுத்து எனக்கு அறியாதன, எனக்கு தெரியாததெல்லாம் அறிவித்த என் அத்தா. என்னை நீதானே நல்வழிப்படுத்தினாய். அப்ப உன்னை என்னேன்னு கொண்டாடுவேன். எல்லா விதமான பந்துவுமாகவன்னும் நீ இருக்கிறாய் அப்படிங்கிறத இவ்விடத்துல தா அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் என்று சொல்றார். சடகோபன் என் நம்பியே. ஏன்னா அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான இயல்பாக இருக்கக்கூடியவர், இயல்பானவர். அன்னையாகவும் இருக்கிற இயல்பு உண்டு, அத்தனாகவும் இருக்கிற இயல்பு உண்டு, என்னை ஆண்டிடும் தன்மையானாக இருக்கக்கூடிய இயல்பு உண்டு. அந்த சுபாவம் படைத்ததான ஆள் எப்படி சுபாவம்? அக்னிக்கு எப்படி சூடோ அது மாதிரி இவருக்கு சுபாவம் இது. தாயா இருப்பார், தந்தையா இருப்பார், சுவாமியா இருப்பார். எப்படி? அவருக்கு சுபாவம், அதுதான் அவருடைய இயல்பு. சுவாமி இவர் எந்த சுவாமி எப்ப பார்த்தாலும் போகும்போதெல்லாம் ஏதாவது கொடுத்துட்டே இருக்கார் அப்படி சொன்னோம்னா சுவாமி அதுதான் அவருக்கு சுபாவமே. சொல்லுமா இல்லையா? சுவாமி சில பேர் பார்த்தோம்னா கடுகிடுகிடுகிடுகிடுகிட்டே இருப்பா. எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையோ, மகத்தை பார்த்தா எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது அப்படின்பா. அப்புறம் ஒருத்தர் சொல்லுவா அவருக்கு சுபாவம் அதுதான் அப்படின்பார். அப்புறம் நம்ம என்ன சொல்லணும்? சுபாவம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். வேற என்ன பண்ணலாம்? ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொருத்தரை பார்த்தோம்னா போகும்போதெல்லாம் ஏதாவது கொடுத்துட்டே இருப்பார். இது சாப்பிட்றீங்களா, அது சாப்பிட்றீங்களா, அது சாப்பிட்றீங்களா, அது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டுட்டு உடனே அத்தை பண்ணி கொடுத்துருவார். அங்க போனா நம்மளை சாப்பிடாம விட மாட்டார். அதனாலதான் எப்ப நான் அங்க போனாலும் நாள் ராத்திரியே சாப்பிட்றத நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. நம்ம போற போது சொல்லிட்டு போறோம். ஆனா அங்க போன பிற்பாடு இவ்வளவு கொடுக்குறார் சுவாமி, இவர் ரொம்ப நல்லவரா இருக்கார் அப்படின்னா அவரோட சுபாவம். இப்ப ஆழ்வாரோட சுபாவம் என்ன? அன்னையாவும் இருப்பார், அத்தனாவும் இருப்பார், சுவாமியாவும் இருப்பார். எல்லா விதமான பந்துவாகவும் எம்பெருமான் எப்படி இருக்கிறானோ அது போல ஆழ்வார் இருக்காரா. அது எந்த சுபாவத்தை போலேனா அக்னிக்கு எப்படி சூடோ, தீர்த்தத்துக்கு எப்படி தன்மையோ, சைத்தியமோ, அதே போல ஸ்வரூப நிரூபக தர்மமே ஆழ்வாருக்கு அன்னையாகவும் அத்தனாகவும் தன்மையானாகவும் இருப்பதே ஸ்வரூப நிரூபக தர்மம்னு சொன்னாத. அதுதான் ஸ்வரூபமே. அதான் சுவாமி சொல்லமா இல்லையா? ஸ்வரூபக நிரூபக தர்மம் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. அந்த போல ஷடகோபன். இது பாருங்க, இதுக்கு முன்னாடி பாசுரம் பாருங்க. கண்டுசிரத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணி பெருமான் என்னப்பல் நினைத்தென்குருவோர் நம்பி என்னக்கால். 2வது பாசுரம். அன்னிக்கமுதோர் மென்னாவுக்கே நவினால் நவி தென்பம் இதனேன் மேவினேன் நவன்மன் நடுமே சிவமத்தறியேன் குருகூர் நம்பி பாவின் நிசவாடி திருவனே குருகூர் நம்பி.
திரிதந்தாயிலும் தேவரானுடைய கரிகோலத் திருவுருக்கான் பண்ணா பெரியவன் குருகூர் நகர் நம்பிக்கை ஆழ்வரினா அடிய அன்பத்தன்மைய பெரியவன் குருகூர் நம்பி. இந்த இடத்துலலாம் குருகூர் நம்பி குருகூர் நம்பி குருன்னு சொன்னா 4ஆம் பாகத்தில் ஷடகோபன் அப்படின்ட்டார். ஏன்னா அவர் ஷடகோபன் நம்பின்னு சொன்னா ஆச்சாரியன் அர்த்தம். அதே போல ஆச்சாரியன் சொல்றவர் என்ன பண்றார் அப்படின்னா அஞ்ஞானத்தை போக்குகிறவர். அதுதான் குரு. குருனா குரு, கு இருள், இருளை போக்கக்கூடியவருக்கு குரு அப்படின்னு பேர். அப்ப கீழ்பாட்டிலே நம்பி நம்பி என்று சொன்னவர் இப்பாட்டிலே ஷடகோபன் என்று சொல்லுவானே அப்படின்னா அவர் ஸ்வதோஷத்தையே போக்கினவரோ இல்லையோ. தான் கர்ப்பவாசத்துல உள்ளுக்குள்ள இருக்கிற போது, தாயாருடைய கர்ப்பத்துல இருக்கிற போது, உல்பத்துல இருக்கிற போது அங்க இருக்கக்கூடிய ஷடம்ங்கிற வாயுவையே தான் கோபித்தார். கோபித்துட்டு கீழே வந்து பிறந்தார். அப்ப அவருக்கு ஞானத்துல குறைபாடு என்பதே கிடையாது. நமக்கெல்லாம் ஞானத்துல குறைபாடு. ஏன்னா ஷடம்ங்கிற வாயு வந்து நம்மளை அப்படி அந்த கர்ப்பத்தை மூடிடுது. ஞானத்தை மழுங்கடித்து கீழே வந்து பிறக்கிறோம். மண்ணாந்தையா வந்து கீழே வந்து பிறக்கிறோம். ஒன்றும் தெரியல. ஆனா நம்மாழ்வாருக்கு அவருக்கு இந்த ஷடம்ங்கிற வாயுவை கோபித்து கொண்டு தான் பிறந்தபடினாலே அவருக்கு கொஞ்சம் கூட இந்த அஞ்ஞானம் என்பதே இல்லாமல் மயர்வு அற மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வாராகவே கீழே வந்து அவதரித்தார் இந்த உலகத்திலே பிறந்தபடினால். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வதோஷத்தையே போக்கினவரோ இல்லையோ, ஷடம்ங்கிற வாயுவே கோபித்தண்டவரோ இல்லையோ. அதனால ஷடகோபன் என் நம்பியே. தாய் செய்யறது தமப்பன் பண்ண மாட்டான், தமப்பம் பண்றது வேற யாரும் பண்ண மாட்டான். அந்த ஆச்சாரியனாக இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இருவரும் ஆச்சாரியன் செய்வது இந்த இருவருமே செய்ய முடியாது. தாய் பண்றதை தந்தை பண்ண முடியாது, தந்தை பண்றதை தாய் பண்ண முடியாது. கீழே சொன்னேன். இப்ப ஆச்சாரியன் ஒரு காரியம் பண்றார், அது தாய் தான் பண்ண முடியுமா, தந்தை தான் பண்ண முடியுமா? அது என்ன சொல்லுதுன்னா ஆச்சாரியரை ஒரு தட்டுல வச்சு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தாயார தோப்பனாரையும் கொண்டு வந்து மற்றொரு தட்டுல வைங்கோ. இந்த ஆச்சாரியனுடைய உபதேசம் தான் மேல நிற்கும். மேல நிற்கும்னா கீழே இறங்கும். எல்லாம் மேல நிற்கும். எப்படி ஒரு 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 ஆச்சாரியன் ஒரு குருவை கொண்டு வந்து வைக்கிறது, உபதேசம் பண்ற ஆச்சாரியனை ஒரு பக்கம் வச்சுவிட்டு மிச்சம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தாயார் தூப்பனாரெல்லாம் ஒரு பக்கம் வைங்கோ. இதுல பார்த்தோம்னா எது நிற்கும்னா இவர் கீழே இருந்துப்பார். அப்படின்னா இவர் தான் பாரம் நிறைய. பாரம்னா அவர்கிட்ட தான் வெயிட்டேஜ் நிறைய இருக்கு. ஆச்சாரியன் தான் நம்மை அதாவது கட்டாந்தரையாக இருக்கக்கூடிய நம்மை கட்டாந்தரையா இருக்கு. அந்த கட்டாந்தர தரிசி நிலம்னு சொல்ல முடியும். இந்த தரிசி நிலமா இருக்கிறதே நல்லா பதப்படுத்தி ஜலம் குத்தணும். ஜலம் குத்தி நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் அதை எடுத்து நல்லா போட்டு உழணும். ஆழமா உழணும். இவ்வளவும் பண்ணி அதுக்கப்புறம் விதை விதைச்சு அதுக்கு வந்து மேலே வந்து அதுக்கு களை பறிச்சு ஜலத்தை விட்டு எல்லாம் பண்ணி கடைசியில் அது சாகுபடி பண்ற போது கட்டாந்தரையா இருந்த என்னை இத்தனை தூரம் பெருமைப்படுத்தியிருக்காரு இல்லையோ. அப்படின்னா அந்த ஆச்சாரியனுக்கு இருக்கக்கூடிய பெருமை இவர்கள் இருவரும் தாய் தமப்பன் செய்வதை காட்டிலும் ஆச்சாரியன் செய்யக்கூடியதான அந்த கைங்கரியம் இருக்கே, அவர் பண்ணக்கூடியதான பரோபகாரம் இருக்கே, அதை ஒரு நாளும் அவ்வளவு சாமான்யமா எடை போட்டு விட முடியாது. அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்துல ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னா அத்தனை பெருமை உண்டு. ஷடகோபன் என் நம்பியே, அவன்தான் எனக்கு நாயகன். அவனே எனக்கு எனக்கு அடியனுக்கு நாயகன் யாரு தெரியுமா? ஆச்சாரியனே எனக்கு எல்லாம். எல்லாம் சொல்ல வல்லதான பூர்த்தி யாருக்கு இருக்கு? ஆழ்வாரிடத்துல அத்தனை பூர்த்தியும் இருக்கு. ஏன் படுகுழியில இருக்கக்கூடிய என்னை மேல கூட்டின்னு வந்து எம்பெருமானுடைய திருவடிகளை காட்டி கொடுக்கிறார். பகவான் சொன்னா அவர் சாஸ்திரத்தோட வந்துடுறார். ஆச்சாரியன் என்பவர் சாஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு உபதேசம் பண்ணுகிறார். அந்த சாஸ்திரத்தை கொண்டு ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுகிறபடினாலே அவர் எனக்கு எல்லா விதமான பந்துவாகவும் இருக்கிறார். அன்னையாக அத்தனாக என்னை ஆண்டிடும் தன்மையாக ஷடகோபன் என் நம்பி அப்படிங்கிறது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவராதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் ஷடகோபன் என் நம்பியே அப்படிங்கிற 4வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்தோ. மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை அடுத்த நாள், அதாவது நாளை 8:30 மணிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்பொழுது ஆழ்வாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அமைந்து கொள்ளுகிறேன். ஸ்ரீமதே ரமஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ
நித்தியமங்கலம்.